வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழ் மண்ணின் மகத்துவத்தில் நம் முன்னோர்களுடைய கணித அறிவு குறித்து காண்போமா? அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு கணக்காகத்தான் செய்திருக்கிறார்கள். ஆற்றில் கொட்டினால் கூட அளந்து கொட்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாவற்றிலுமே ஒவ்வொரு விதமான நுணுக்கமான அளவை பெயர்கள் வைத்திருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? உதாரணத்திற்கு நம்முடைய உடல் உறுப்பிற்கு கூட கணித அடிப்படையிலே பெயர் வைத்திருப்பது மிகவும் வியப்பிற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே அவரவர்கள் உடலை முழுமை என்று வைத்துக்கொண்டால், அதாவது ஒன்று என்று வைத்துக்கொண்டால், அவற்றில் பாதி அரை. ஆம், அரை என்பது இடையை குறிக்கும், இடுப்பை குறிக்கும். அரைஞான் கயிறு என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? இடையிலே கட்டக்கூடிய கயிறை தான் அரைஞான் கயிறு என்று சொல்கிறோம். அந்த கயிறு கட்டும் இடம் நம் உடலில் பாதி அளவு. அரை என்ற கணித எண்ணை நம்முடைய உடல் உறுப்புக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். அதே போலத்தான் அந்த அறையில் பாதி கால் பகுதி. ஆம் நண்பர்களே, நம் உடலில் 4 பகுதியாக பிரித்தால் அவற்றில் கால் பாகத்திற்கு கால் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். எந்த இடத்திலாவது, எந்த மனிதரிடமாவது இந்த மாதிரி விஷயத்தை சொன்னால் வேறு எந்த நாட்டிலும் இதை மாற்றி சொல்லிவிட முடியுமா என்ன? எவ்வளவு நுணுக்கமான அறிவு இருந்தால் அவர்கள் இப்படி பெயர் வைத்திருக்கின்றார்கள். கேட்கவே மிகவும் ஆச்சரியப்படும் கூடிய நிலையில் உள்ளதல்லவா? இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், நம் காலுக்கும் அரைக்கும் இடையே உள்ள பகுதிக்கு தொடை என்று சொல்வார்கள். தொடை என்றால் தமிழில் கட்டுதல் என்று பொருள். நம் மலர் மாலையை, நாம் கட்டக்கூடிய மலர் மாலைக்கு தொடையல் என்ற ஒரு பெயரும் உண்டு. தொடுத்தல் என்ற சொல்லும் இருப்பதை நாம் அறியலாம். அப்படி காலையும் அறையையும் இணைக்கக்கூடிய பகுதிதான் தொடை என்று பெயர். அதற்கு அடுத்ததாக வயிறு. வயிறு என்று சொன்னால் இரு, நாம் வாயில் போடக்கூடிய அத்தனை பொருள்களையும் அப்படியே வயிற்று பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய இடம் வயிற்றில் தான் சென்று தங்குகின்றது. அங்கு சென்றுதான் நம்முடைய உடலிலே பிற சத்துக்களாக பிரிந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன சத்து தேவையோ அவையெல்லாம் சென்று சேர்கிறது. இரு என்பதனால் அதற்கு வயிறு என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்தால் ஈறு. ஈறு என்று சொல்வது பல்லினுடைய தொடக்க பகுதியை ஈறு, எகிறு என்று சொல்வார்கள் பேச்சு வழக்கில். ஆம், நம்முடைய பல் எலும்பு போன்று இருக்குமே தவிர ஆனால் எலும்பு அல்ல. தாடை எலும்போடு எலும்பு நிறைவடைந்து விட்டது. ஈறு என்றால் முடிவு என்று பொருள். ஆம், எலும்பானது அதனோடு முடிந்து விட்டது. அதனால் அதற்கு ஈறு என்று பெயர் வைத்திருக்கின்றனர். அதேபோல் முடி. முடி என்பது வளரக்கூடியது. ஆனால் முடிக்கு மேல் உடல் வளர்ச்சி கிடையாது. அதனால்தான் முடி என்று பெயர் வைத்திருக்கின்றனர். இப்படி எந்த அளவிற்கு அறிவு நுட்பம் இருந்தால் நம் தமிழர்கள் ஒவ்வொன்றிற்கும் பெயர் வைக்கும்போது அதனுடைய தன்மையை நோக்கி பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது நம்மால் வியக்காமல் இருக்க முடியாது.